படத்தோட டைட்டிலே ரைட்ன்றதுனால ரைட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் இருக்கு சார். வித் யுவர் பெர்மிஷன் அப்படி ரைட்ல இருந்து டைரக்டர் இப்படி உட்கார்ந்தேன்னா இது ரைட். ஒரு 3 இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐயோ அவ்வளோ பெரிய ஆளா நீ? சாரி, கால் மேல கால் போட்டா அவுட் ஆஃப் ரீச்னா கடன் நிறைய வாங்கி அப்படிப்பட்ட ஆளே இல்லையா? அது ஒண்ணுதான் நடக்கல. அவருக்கு ஒரு காஸ்டியூம் மாத்திர அக்ஷராவா ஒரே காஸ்டியூம் வச்சிருக்கீங்க போல ஸ்டேஷன்ல. ரெண்டு காஸ்டியூம் இருக்கா? Thrillers actually I'm a big fan of thrillers. இப்ப கேக்குற அக்கேனம் பாத்தீங்களா? இன்னைக்கு நைட் பார்க்கணும் அப்படின்னு ஸ்பெஷலா யோசிச்சு வச்சிருந்தேன். சோ நான் பார்த்துட்டு ஹலோ, எங்களை பார்த்துருக்க பத்தி நான் யோசிச்சியா இல்லை முதல்ல யோசிச்சியா? கதைப்படியே பாக்குறப்போ நீங்க தான் அதை எதிர்த்து அதிகமா பேசணும்ல, அப்படிங்கிறப்ப அது எப்படி கட்டுக்கணும்னா அவர் எதுக்கு பேசுவாரு? அதை ஃபுல்லா நாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். கேட்ட அப்படின்னா எங்களுக்கு அப்படின்னு ஷார்ட் வந்தோடனே நம்ம எதுக்கு பேசுவோம்? மூனா ரமேஷ் சார் அவர் பண்ணும்போது வந்துட்டு நீங்க செட்ல வந்து பாருங்க, அவர் ஆக்ட் பண்ணும்போது பின்னாடி பிஜிஎமோட கேட்கும் நம்மளுக்கு. யூ வில் see அந்த ஒரு பாஸ், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த மாதிரி. ரமேஷ் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். டெடிகேஷன் இதெல்லாம் சொல்ல சொன்னல. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ரைட் மூவி டீம்ல இருந்து டைரக்டர் சுப்ரமணி, அதுக்கப்புறம் ஆக்டர் சிவா, ஆக்ட்ரஸ் அக்ஷரா, அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சார், அவர் ஃபேவரட் மூனா ரமேஷ் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஸோ படத்தோட டைட்டிலே ரைட்ன்றதுனால ரைட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன் சார். வித் யுவர் பெர்மிஷன் அப்படியே ரைட்ல இருந்து டைரக்டர் இப்படி உட்கார்ந்தேன்னா இது ரைட் சார். உங்களுக்கு இதானே சார் ரைட்டு? அதனால என்னோட டிசிஷன் இப்படி போலாமேன்னு இருக்கிறேன். முதல்ல டைரக்டர் கிட்ட இருந்தே போகணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு டைட்டா ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால உங்களோட ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இந்த படங்கள் எழுதி? இது வந்து டே டு லைஃப்ல நடக்கிற ஒரு பேப்பர்ல அன்றாடம் பார்க்குற ஒரு இஷ்யூஸ் தான். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம இதை எப்படி இன்ட்ரெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதான் சார். அது ரைட்டு. இந்த ஒரு படத்துலயும் நம்ம வந்து ஹீரோவா நடிச்சோம், லீடா நடிச்சோம் அப்படிங்கிற ஆசை இங்க வர எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்த படத்துல யார் ஹீரோனே நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஒரு ஃப்ரேம்ல பார்த்தா சார் வந்து சொல்ல தேவையில்லை, அதுக்கப்புறம் அண்ணனே சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்மளுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல யார் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, டெஃபினெட்லி இந்த படத்தில் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் என்னோட கேரக்டர் வந்து எப்போவுமே 2 பேருக்கும் தெரியவே தெரியாது யார் நல்லதா கெட்டதா அப்படின்னே தெரியாது. ஸோ அது வந்து எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா வந்து எனக்கு சஸ்பென்ஸாக ஒரு பில்ட் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. அயன் படத்தில் வர கமலேஷை பார்க்குற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவர் ஃபேவரட்டான ஒரு விஷயம் ஒரு மூணா ரமேஷ் சொல்லணும். போன வருஷத்துல இருந்து ட்ரை பண்றேன். ஆமா, அண்ணன் வந்து போன் நம்பர் தம்பி இந்த நம்பர் தானே எடுத்தலாம் காமிச்சாரு இப்ப வெளியில. மூணாறு அண்ணன் மூணார் ரமேஷ் அண்ணன் எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அவ்வளோ பெரிய ஆளா நீ? சாரி, கால் மேல கால் போட்டா. ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா அண்ணன் சென்னை வர்றப்போ நம்மளுக்கு ஆபீஸ் லீவா இருக்கும். சரி, நம்ம ட்ரை பண்றோம். சென்னையில இருக்கும், கவர்மெண்ட் லீவுக்கு வருவாரு, இல்லைன்னா சண்டே வருவாரு. அன்னை நமக்கு ஆபீஸ் ஆஃப்ல இருக்கும். நம்ம போன் அடிக்கிறப்ப அண்ணன் அவுட் ஆஃப் ரீச்ல இருப்பாரு. ஒரு வருஷமா ட்ரை பண்ணி கடைசியா வேற சேனல்ல வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆள் இல்லையா இவரு? இல்ல சார், படத்துல பிஸியா இருந்தோம். அவுட் ஆஃப் ரீச்னா கடன் நிறைய வாங்கி அப்படிப்பட்ட ஆளே இல்லையா? அது ஒண்ணுதான் நடக்கல. இல்ல, அவர் படங்களுக்கா வெளிநாடுகள்லாம் பறக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்வி. அவ்வளவு பெரிய படமும் நடிக்கல. இல்ல, இங்கிலீஷ் படம் ஏதாவது? இல்ல சார். சார் அக்கேனம் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன்னா அக்கேனம் முழுக்க ஒரு நல்ல த்ரில்லரான இல்லை, அது ஓடிடியில் உண்மையிலே சன் நெக்ஸ்ட்லேயும் ஆகாலையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தேன் சார். ரைட், வெரி குட். அதே மாதிரி இந்த படமும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்குது. நல்ல படம். அருண் பாண்டியன் சார் ஒரு த்ரில்லரை சஸ்பென்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாரா இல்லை ஆரம்ப காலங்கள்லேருந்து? அது நான் லைக் பண்ணுறதோட அவங்க லைக் பண்ணுறாங்க. தட் இஸ், அவங்க நமக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுக்கணும். எனக்கும் பிடிக்கும் ஆக்ஷன் த்ரில். ஸோ அது பிடிக்கும். அவருக்கு ஒரு காஸ்டியூம் மாத்திர அக்ஷராவா ஒரே காஸ்டியூம் வச்சிருக்கீங்க போல ஸ்டேஷன்ல. ரெண்டு காஸ்டியூம் இருக்கா? ஓகே, ஏன்னா நாங்க போஸ்டர்லயே ட்ரை இருக்கீங்களா? ஒரு காஸ்டியூம் சொல்றீங்க. இல்ல, நாங்க போஸ்டர்லயும் ட்ரைலர்லயும் பார்த்த வரையும் ஒரே காஸ்டியூம். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒன்லி இன்தான் நாட் அவுட். உள்ள வந்ததுல அந்த ஒரு காஸ்டியூம்ல தான் இருப்பாங்க கிளைமேக்ஸ் வரையும். ஸோ அவங்கள எப்படி வந்து அந்த 2 காஸ்டியூம்ல அடக்கிற மாதிரியான விஷயம்லாம் ஃபுல்லா அதுக்கு ஒரு செட்டப்ல தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க கரெக்டா சிக்கிட்டாங்க. நமக்கு அது செட்டே ஆகாது. பிக் பாஸ்ல ஆரம்பிச்ச எல்லா இடங்கள்லயுமே ப்ரமோஷன் கலெக்டரா சார்லாம் ஷாக் ஆயிட்டாரு. என்ன அப்பதானே வேற கலர் சாரியில போன அப்படின்னு வந்து கேட்டாரு.
ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது முழுக்க முழுக்க ஒரு டைட்டான த்ரில்லர்ல ஒரு செட்டு உள்ள நடிக்கிற ஒரு விஷயம்? எனக்கு வந்து த்ரில்லர்ஸ் ஆக்சுவலி ஐம் பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர்ஸ். எல்லா மூவிஸ்னா த்ரில்லர்னா நான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன். இப்ப கேக்குற அக்கணம் பாத்தீங்களா? நான் இப்போ சார் இந்த கேள்வி ஸ்பாட்ல கேட்டிருக்கோம் சார். இது நான் இன்னைக்கு நைட் பார்க்கணும் அப்படின்னு ஸ்பெஷலா யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ நான் பார்த்துட்டு ஹலோ, எங்களை பார்த்து இல்லை முதல்ல யோசிச்சியா? இப்போதான் சார் மன்னிக்கு நீ நல்ல படம் சார். சார் இன்டர்வியூ பிளாக் என்னன்னு கேளுங்க சார். நான் வந்த உடனே நான் உண்மையை சொல்லிட்டேன், பார்க்கலைங்க. அவ்வளவு சார் நீங்க என்ன மாட்டி விடுற செஷன் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஏன்னா சார் பார்த்துக்கணும் ஆக்சுவலா. ஆமா. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப அண்ணனுக்கு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்றீங்களா? இதுல வந்து இல்லை அண்ணனுக்கு வந்து கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல, நான் அருண் பாண்டியன் சாருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கதை எழுதும்போதே அருண் பாண்டியன் அப்படின்னு தான் சாருக்கு வந்து கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக உள்ளே வர 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 சார் வந்து நிறைய போலீஸ் கேரக்டராக பண்ணிட்டாரு. இது நம்ம இல்லை அவர் வந்து முதல்ல எனக்கு வந்துச்சு வந்து நான் நிறைய கேரக்டராக பண்ணிட்டாரு, இது எப்படி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தல சரி சாரை கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த படத்தில் வந்து இவர் தான் பெரிய ப்ளஸ் சார் வந்து. அண்ணா ஆக்சுவலா என்னண்ணே சொல்றாருங்க. இல்லை நீ ப்ளஸ் நான் மைனஸ். சார் பக்கத்துல உங்களை தான் எழுதிட்டேன், உங்களை வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டீங்க சார். உங்களை வச்சுதான் சார் கோர் ஸ்கிரிப்டே ஸ்டார்ட் ஆமா ஆயிருக்கு. சார். எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அருண் பாண்டியன் சார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய செட்டை நீங்க வந்துருக்கீங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா சார் உள்ள வராரு அப்படின்னு தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. சோ இங்க பாத்தீங்கன்னா ரமேஷ் ஏதோ கூட இருந்து எழுதுட்டு அப்படியெல்லாம் உங்களுக்கு கீழே தான் நம்ம எல்லாரும் சார் இப்பதானே சார் சொன்னீங்க கிளாப் பண்ணா காசு தரேன்னு சொன்னீங்க. அதனாலதான் ரமேஷ் அண்ணா உங்களுக்கு அதாவது உங்க ரோல் எப்போ வந்தாலுமே போலீஸா வந்தாலும் சரி ஒரு இது டென்ஷனும் கொடுக்குறீங்க, காமெடியும் வர அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க யோசிச்சீங்களா? இந்த இப்ப இந்த கேரக்டர் எழுதினாலும் என் பேரை எழுதுறீங்களேப்பா அப்படின்னு. போலீஸா பண்றதுன்னு ரெகுலரா பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலரா போலீஸா இல்லாம அந்த கதையோட கொஞ்சம் ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். நீங்க இது மாதிரி ரோல்லாம் நடிச்சுட்டு போயிருக்கீங்க. நாங்க தான் ஹெல்மெட் போடலன்னா மாட்டிக்கிட்டு இது மாதிரி படங்கள்லாம் பார்த்து எல்லாம் முறுக்கு ஏறிடுறாங்க. நாங்க தான் அதனால அவஸ்தைகள்லாம் பண்றோம். நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் பாக்குறப்போ இதுதான் கண்டென்ட்டா இருக்கும்னு சொல்லி இந்த டீகோடிங் சொல்லி நாங்களாம் கொஞ்சம் பண்ணோம். நாங்க ஒரு கதை தனியா எழுதுவோம்ல. ஸோ அப்படி பார்த்த கதை வரைக்கும் நாங்க ஒன்று டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா சாரோட பையனை காணாம போயிட்டாரு. அதை வந்து அரெஸ்ட் பண்ணதாருன்னா நம்ம நட்டிசன் அவன் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து சார் வராரு. இவர் கொண்டுட்டு வர லேப்டாப் மூலமா தான் அந்த ஸ்டேஷனை பக் வச்சு ஹேக் பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி டைட் டென்ஷனா இருக்குன்ற மாதிரி கதையை நாங்க கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி அதுல இருக்க சுவாரஸ்யம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். கதை அப்படிதான் இருக்குமா சார்? அதான் நீங்கள் சொன்னது என்ன காட்டினீங்களோ அது ஐ மீன் என்ன ட்ரெய்லர் ட்ரெய்லர் பண்றோம். அது ட்ரெய்லரில் இதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அது மட்டும் தான் டீகோட் ஒன்றும் வரலையே, இன்னும் வரணுமே நிறைய. ட்விஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க எதிர்பார்க்காததான் நிறைய இருக்கு. வாரம் இது மாதிரியான டைட்டான நிறைய டென்ஷன் ஃபிலிம்ஸ் கொடுத்து அது மூலமா நம்ம இதனடா ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான படங்களா வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிளாட் எழுதுறப்பவே இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மேல ஒரு ஹோப் இருந்தது. ஏன்னா அது டெபியூ ஃபிலிம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு ஹோப் இருந்தது. அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இது என்னன்னா முத வந்து எனக்கு வந்து ப்ரொடியூசர்னால தான் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணேன். வந்து சாதாரணமாக தான் ஒன்று எழுதிட்டு அதுக்கப்புறம் என் நண்பர்கள் வந்து ப்ரொடியூசராக உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா அவங்க சினிமா என்னன்னே தெரியவே தெரியாது. அப்போ அவங்க வந்து எதுனாலும் நீ உனக்கு என்ன தோணுதோ செய்ய அப்படின்ட்டு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து எப்படி நல்லபடியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரைட்டிங் எழுதி ஆக்சுவலாக இது 16வது ஸ்கிரிப்ட் தான் இது வந்து. அப்போ அவ்வளோக்குள்ளே நாங்கள் எழுதி சரி, ஏன்னா சினிமாவுக்கு சம்மந்தப்படாத ஒரு ஆள் உள்ளே வரும்போது எனக்காக வரும்போது அவங்களுக்கு எப்படியாவது நல்ல படம் ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம எழுதிட்டே இருந்தோம். ரீவர்ட் பண்ணி தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்துச்சு. இப்போ ஒரு டெபியூ ஃபிலிம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க. முதல்ல சொன்னீங்க 16 ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுல கண்டிப்பா லவ் 16 ஸ்கிரிப்ட் இல்ல, இதே 15வது 16வது வெர்ஷன் இது. ஓகே. அப்ப நீங்க வேரியஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க. முன்னாடி ஒரு ரோம் கம் வச்சிருக்கீங்க, டிஃபரண்ட் ஸ்டோரிஸ் வச்சிருக்கீங்க. பட் டெபியூவா இதை நீங்க லான்ச் பண்றது ஏன்னா இது வந்து ஒரே லொகேஷனுக்குள்ள வந்து கிடைக்கிறது. ஆர்டிஸ்டா வந்து ஒரே ஏரியாக்குள்ள வந்து காஸ்டியூமாவும் ஒரே காஸ்டியூம். பட்ஜெட் வைஸா பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேக் பண்ணது ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாமே ஒரு பேய் படம்னா வீடை போவாங்க. இப்போ இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போலீஸ் ஸ்டேஷன் அப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து இது எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும்? இது ஒரு பெரிய நிறைய சேலஞ்செலாம் இருந்துச்சு. எப்படி ஒரே இடத்துக்குள்ள இவ்வளோ நீங்கள் பண்ண முடியும்? 3,000 சொன்ன மாதிரி அவ்வளோ ஷார்ட் வந்து நிறைய எடுக்க வேண்டியது சூழ்நிலை. அது கேமராமேன் சார் வந்து பத்மேஷ் வந்து அவ்வளோ உழைச்சாரு. வந்து டே நைட்டு அடிச்சு ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. அது எல்லாருடைய சப்போர்ட்லாம். எவ்வளோ டேஸ்ல சார் முடிச்சிங்க? 23 days. 23 daysல பெரிய ரெக்கார்டு. அதான் 23 days பரவாயில்லையே.
இப்போ உங்களுக்கு நீங்க படத்துல வந்துருக்கீங்க, சார் கூட காமெண்ட் ஷாட் உங்களுக்கு இருந்ததா? சார் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்தது? டெஃபினெட்லி எனக்கு வந்து இந்த படம் ஜாயின் பண்ணது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். எஸ்பெஷலி இவர் ரமேஷ் சார் கொடுத்தது தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே லைக் எனக்கு வந்து இவ்வளோ நிறையா பேர் வித் எக்ஸ்பீரியன்ஸ், அருண் பாண்டியன் சார், நட்டி சார் எல்லாருமே ஐ வாஸ் காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் தெம். ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நிறைய கற்றுக்கிறதும் கிடைச்சது. நான் வந்து ஆக்டிங் வந்து என்னோட இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ ஐ ஹோப் ஐவ் கிவன் எனக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் என் கேரக்டருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு டெபியூவாக இருக்கணும். டெஃபினெட்லி. ஆனால் உங்களுக்கு ஒரு டைலாக் இதில் இருக்கும், எப்படி இன்வெஸ்டிகேஷன் எனக்கு பண்ணணும்னு சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லி சாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சார்கிட்ட பேசுகிறப்ப, ஏன்னா அந்த கதைப்படியே பார்க்குறப்போ நீங்கள் தான் அவரை எதிர்த்து அதிகமாக பேசணும்ல, அப்படிங்கிறப்ப அது எப்படி இருந்தது செட்டில்? கட்டுச்சனோன்னா அவர் எதுக்கு பேசுவாரு? அதை ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். கேட்டு அப்படின்னோட எங்கிட்ட அப்படின்னு ஷார்ட் வந்தோடனே நம்ம எதுக்கு பேசுவோம்? கடந்த ஒரு நிமிஷம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரே தடவை உங்கள்கிட்ட கோவப்பட்டு பேச அப்படின்னு பேசுறது தான். Sir is very easy to work with. When it comes to scene or anything, அவர் வந்துட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்பேஸ் கொடுத்து and he'll help other people. It's very easy to. டெக்னிக்கலாவும் ஒரு பயங்கர And he'll tell இந்த இதுக்கு இவ்வளோ இது வேணாம், கொஞ்சம் அந்த மீட்டர் குறைச்சு பேசுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, எல்லாமே he will advise other people. So it's much easier. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு பதட்டம் டர்லாம் இருக்கும்ல சார். அது இப்போ பக்கத்துல உட்கார்ந்து அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படி? சார் நீங்க எதுவுமே பண்ணல சார். அதுதான் பிரச்சனை. உங்களோட பார்த்தாலே பயம் வருது சார். அந்த வாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், வாய்ஸ் அண்ட் ஆரா அப்படிங்கிற No, that personality is like that as such, yeah. ஸோ ஒரு ஃபிட்டான பர்சனை வச்சு ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் மிரட்டுற மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் வரும். அந்த ஒரு செட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு சார் கூட நடந்ததா இருக்கட்டும், அங்கே நடந்தது. சார் கூட வந்து எனக்கு என்னன்னா, அவருடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு கட்டுனோடனே அதை அந்த கதை தான் கேட்டேன். சார் அது எப்படி இப்போல்லாம் இப்படி டெக்னாலஜி இப்படி வந்திருக்கேன், நீங்கள் அதை எப்படி எடுத்தீங்க, அந்த பாவனஸ் எப்படி எடுத்தீங்க, அந்த ட்ரெயின் ஃபைட் எப்படி எடுத்தீங்க, அந்த ஆர்ஸில் எப்படி அப்படிங்கும்போது அவங்களாம் எவ்வளோ லைவாக அடிபட்டது, காது, கை, விரல், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கு. அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அது பெரிய இது. அப்புறம் பெரிய கேமராமேன் நட்டி சார், அவரு எனக்கு கூட நடிச்சது. ஆனா எனக்கு ஃபுல்லா சார் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ணி நிறைய எனக்கு சொன்னேன். அந்த ஒரே செட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இல்லைனா அது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரே செட்டுக்குள்ள? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் இல்லை, ஒரே செட்டுன்னா அது படம் ஃபுல்லாக அப்படி இல்லை. அரவுண்ட் 25% 30% வெளியும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் பண்ணுறதுக்கு நிறைய ட்ராமா தேவைப்படுது. ஒரே இடத்துல உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது ஸ்டேஜ் மாதிரி ஆயிடும். ஸோ அதில் சின்ன சின்ன திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வரும், இவங்க கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஆரம்பத்தில், இவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதே இடத்துல இருப்பார். பட் கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கோட்டு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கும். அது பாதி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எல்லாம் நல்லா நல்லா பண்ணுறாரு ஒரு நல்லா எல்லாம் வச்சு செய்கிறாரு எல்லாரையும். அதான் முதலே சொன்னேன் சார், இவர் வெறப்பா பேசிடுவார் சார் படத்துல, ரியாலிட்டியில் அனுபவிக்கிறது நாங்கள் தான் அப்படிங்கிற விஷயம் அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு யங் டேலண்ட்ஸோட அப்கமிங்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. டிஃபரன்ஸ் என்ன சார் பாக்குறீங்க? முன்னாடி இருந்தது இப்போ இருந்தது ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், பின்னாடி இருக்கும் அப்படின்னு பிஹைண்ட் த கேமரால இருக்கவங்களை பார்க்குறோம். எனி டெவலப்மெண்ட் வி ஹாவ் டு அடாப்ட். நம்பர் 1 அது முதல்ல மைண்ட் செட் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் நாங்கள் வந்து அப்படின்னு நீ இழுத்தேன்னாலே பக்கத்தில் இவங்க 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது. அது இவங்களா துருவி கேட்டு, ஆமாம், துருவி கேட்டதுக்கப்புறம் ஒன்று சொல்லிட்டோன்னோ, ஓ ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கம் டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் தெரியாது, பச்சை பாஸ் காலேஜ் எல்லாம் படிச்சது இல்லை. அங்கேருந்து வந்த ஒரு ஆள், ஒரு டானு, ஒரு ஆக்டர்ன்றதை விட அவருடைய இதெல்லாம் நமக்கு கதை கேட்கறது பொலிட்டிக்கல் பர்சனாக இறக்கி விடுங்க. பயங்கரமான ஆள், எலெக்ஷன்ல இருக்காரு, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காரு. சார் செட்ல இருந்து ஒரு 20 பேர் வந்துருவாங்க, 20-30 people. எப்பவுமே யாராவது சாரை ஆனா பார்க்க எங்க கூடயே இருப்பார், உள்ள எங்க கூட தான். இல்லை அது ஐ டோன்ட் இந்த தனியாக உட்காந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, உள்ள கேரவனில் உட்காந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் கேட்டுட்டு அப்படி நமக்கு வாழ்க்கையே இல்லை.
அவருக்கு என்ன பிடிக்குது அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். உடனே கொடுத்துருவாரு எனக்கு. அவருக்கு நிறைய பிடிச்சது அதெல்லாம் இங்க First நாள் புரியலையே. ஃபர்ஸ்ட் நாள் என்ன புரியலையா? ஓகே, புரிஞ்சிருச்சா? கோடட் அக்செப்டட் சார். ஆனால் நான் நிறுத்திட்டேன். நிறுத்தி 15-16 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஃபாஸ்ட் சாரை மீட் பண்ண அடுத்த நாள் எனக்கு ஒரு gift. ஒரு பாட்டில் விஸ்கி. அதுலயே அவ்வளோ ஜெல்லா க்ளோஸ் ஆயிட்டேன். அண்ணன் இனிமேல் நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு. இனிமேல் இன்டர்வியூவே கிடையாது உனக்கு அப்படின்ற இந்த இன்டர்வியூட முடிச்சுட்டு உங்களுக்கு எதிராக பிரச்சனை சார். Sir, birthday வந்துச்சு. We all got biryani from his house. அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அங்கே தானே வி ஆல் We all செலிப்ரேட். celebrated over there. So that was very nice. And sir is a very simple person. நீங்க வந்து சார் கேரவன்ல எல்லாம் ஏமா பாக்குறீங்க. முன்னால பேசாது, பின்னால சொல்லு. முன்னால போதா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் shy ஆ மாதிரி அறிவுமா. ஒரு செட்ல நடக்கிற கதை ஆனா டிராமா மாதிரி போயிடக்கூடாதுன்றப்போ ஸ்கிரீன் பிளே அதிகமா இருந்துட்டே இருக்கணும், ஆக்சன்ஸ் இருந்துட்டே இருக்கணும். ஆமா. அது எவ்வளவு நீங்க உள்ள வந்து டெவலப் பண்ணீங்க? சார் வர்றதுக்கு முன்னாடி, சார் வந்ததுக்கு அப்புறம்? அது வந்து எப்போ ஸ்கிரிப்டை லாக் பண்ணுமோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு டைலாக்ஸாக தான் நம்ம சேஞ்சஸ் ஆகும்போது ஸ்கிரிப்டுக்குள்ளே அங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக ஒரு சீனை மாற்றினா கூட கடைசி வரைக்கும் ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் இது வந்து ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே போகணும். அங்கே போயிட்டு ஸ்கிரிப்டை மாற்றம் வைக்கிறது எதுவுமே கிடையாது. அங்கங்கே டைலாக்ஸ் வேணால் கொஞ்சம் மாறி தவிர்த்து வேற எப்படி ஸ்கிரிப்ட் மாறவே இல்லை. எப்போ சார்ட்ட என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னா அதே தான் இப்போ படத்துலேயே இருக்கும். இப்போ டெபியூ ஃபிலிம்ன்றப்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்லோமோ இன்ட்ரோ, ஒரு ஹீரோயின் கூட ஒரு டூயட்டு, அப்படி கலர்ஃபுல்லான ஒரு ஷேடு காட்சிகள் அப்பெல்லாம் ஒரு ஆசை இருந்திருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ட்ரைலர்லேயே உங்களை அதிகம் பார்க்க முடியாத மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு டெபியூ ஃபிலிம் பண்ணுறோம், நமக்கு ஒரு ரொமான்ஸ், நம்மளுக்கு ஒரு ஸ்லோமோலாம் வைக்கிறா அப்படின்ற மாதிரி தோணுச்சா உங்களுக்கு? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசை இல்லை. எனக்கு வந்து மோர் ஆஃப் எனக்கு படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குது, நானும் என் அம்மாவும் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அண்ட் எனக்கு வந்து அந்த முடிவு இப்போ வரைக்கும் சாலிடாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரில் நான் இல்லை, அதெல்லாம் எனக்கு எதுவுமே அந்த மாதிரி எதுவும் தோணலை. இட் டசன்ட் மேட்டர் டு மீ. எனக்கு வந்து படத்தில் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன். நான் சார் அனுபவம் அவங்களுடைய பையன் தான். எஸ். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தோட பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ ஐ எம் ஸ்டில் வெரி சூப்பராக ஒரு டிசிஷன் எடுத்தது தான். ஐ எம் ஸ்டில் வெரி கிளாட் தட் நான் வந்து இந்த பண்ணது வந்து எனக்கு ஒரு நல்ல இதுதான் பண்ணது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோட நடிப்பை பார்த்து ஸ்டன்னா நீங்கள்? எனக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா போயிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ நாங்கள் எல்லாருமே நான் வந்து பார்க்கும்போது எல்லாம் ஐ குட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஒரு விஷயம் ஒரு ஆக்டர் பற்றி நான் ஐ டுக் பேக் ஹோம். எல்லாமே ஒரு அந்த வேர்டு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஐ குட் டேக் பேக் சம்திங் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஒரு திங் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் அது நான் இப்போ கூட ஞாபகம் வச்சுருக்கேன். என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? அருண் பாண்டியன் சார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரியலி லவ் ஹவு ஹீ takes time with how he delivers his dialogues. நட்டி சாரும் வந்து ரொம்ப பார்த்து பேசுவார். எல்லா டைலாகும் டக்குன்னு சொல்லிட மாட்டார், எல்லாமே பார்த்து சொல்லுவாங்க. அண்ட் எல்லா ஆக்டர்ஸ் பற்றியும் ஒன்று வச்சிருக்கேன். அது லிஸ்ட்டாக போனால் பெருசாக தான் போகும். அப்படியே பாருங்க, கிராஸில் போகிறேன். அக்ஷரா, நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டேன். பிகாஸ் இட்ஸ் மை டெபியூ அண்ட் தென் லைக் எவ்ரிபடி இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் இருக்கனால. மூனார் ரமேஷ் சார் அவர் பண்ணும்போது வந்துட்டு நீங்க செட்ல வந்து பாருங்க, அவர் ஆக்ட் பண்ணும்போது பின்னாடி பிஜிஎம்மோட கேட்கும் நம்மளுக்கு. யூ வில் சி அந்த ஒரு பாஸ், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த மாதிரி. ஐ ரியலி லைக் இட். ஆக்சுவலி ஐ லேர்ன் தட் ஃப்ரம் ஹிம். அண்ட் சார் வந்துட்டு ரியாலிட்டி, இது வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் நடக்குது, ரியலா எப்படி நடக்கும் சொல்லி he always sees in the director's perspective. I feel as an audience, or I don't know how to call it, but அவர் வந்துட்டு ரியாலிட்டியா எப்படி இருக்குமோ, இந்த நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு, எப்படி இருப்பாங்க, எல்லாம் பரபரப்பா இருக்கிறது, லைக் ஒரு மாதிரி ஸ்வெட்டா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரியலா இருக்கிறது வந்துட்டு சார் வந்துட்டு he is always very conscious about it. நான் சொல்லியிருந்தேன் சார் வந்து டேய் ரமேஷ் இங்கே வாடா, நான் அது பரபரப்பாக இருக்கும், எனக்கு பார்த்த இடம் எப்படி தான் இருக்கு சார், கரெக்டாக தான் சார், டேய் காலையிலேருந்து சாயங்காலம் ஆயிடுச்சு இப்படி முடிச்சிருக்க பாடுறாங்க சார். அவ்வளோ பெர்ஃபெக்ஷன், அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் அப்படி இருப்பாங்க. ரமேஷ் அண்ணா ரொம்ப ஹம்பிளா இருக்காரு இந்த இன்டர்வியூல. ஆனா சரி, இப்போ நான் சார் கிட்ட கேட்குறேன், ரமேஷ் அண்ணா கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சார், கத்துக்கிட்டதை விட்டுறோம். ரமேஷ் அண்ணா வந்து அதாவது படத்துக்கு முன்னாடி வந்துச்சிருப்பீங்க, படத்துக்கு அப்புறம் ரமேஷ் அண்ணா ரமேஷ் இப்படிப்பட்ட பையனா அப்படின்னு ரமேஷ் பார்த்தோன்னா நான் ஷாக் ஆகிட்டேன்.
என்ன ஒரு டெடிகேஷன். இதெல்லாம் சொல்ல சொன்னல சார், இந்த மாதிரி கேள்வி வந்தால் என்னை பற்றி கொஞ்சம் அப்படின்னு அப்போ தான் ஏறும் அப்படின்னு சொல்ல இல்லை. சி, இட் வாஸ் வெரி லவ்லி டு ஒர்க் வித் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா எனக்கு ஐம் வெரி ஈஸி, ஸோ கிரவுண்டட். அதனால் யாராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு புருவத்தை தூக்குனான்னா திருப்பி நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அந்த சைடு இருக்க மாட்டேன், போயிடுவேன். பட் இவங்க யாரும் அப்படி இல்லையே. ஸோ தேவர் வெரி கிரவுண்டட். டைரக்டர் கொண்டு எல்லாருமே நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு யாருமே இல்லை. இவரும் ஒரு ஷார்ட் முடிச்சோம், ஓகே சார் அப்படிம்பாரு, கலக்கிட்டடா எங்கேயோ போயிட்டடா அப்படிம்பேன் நான். எவ்ரி ஷாட் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு. அதனால் நமக்கு ஒன்றும் ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம். ஸோ அது நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை பற்றி. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸி எனக்கு. 40 வருஷம் ஆயிடுச்சுப்பா. சார் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கிட்ட கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த மூவி ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பெரிய படங்கள் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய படங்களை ரிவ்யூஸ் மூலமாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம்ஸை வந்து ரிவ்யூ பண்ணாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸை இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் ரைட் படம் என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வாங்குன்ற ஒரு ஐடியா சார். முதல்ல ரிவ்யூ பற்றின உங்களோட பார்வை சார். ஐசி இப்போது ரிவ்யூ என்னென்னா, யார் யாரோ ஏதோ ரிவ்யூ கொடுக்குறாங்க. எடிட்டிங் சரியில்லைன்னுபாங்க. முதல்ல எடிட்டிங் என்னன்னு தெரியணும், அது தெரியாது. ஓகே, ஸ்க்ரீன் பிளே சரியில்லைன்னா ஸ்க்ரீன் பிளே என்னென்னா தெரியணும். யூனோ வாட் இஸ் ஸ்க்ரீன் பிளே? நீங்கள் சொல்லுங்களேன், நான் கேள்வி கேட்டது. சார் ஸ்க்ரீன் பிளேனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதைக்கும் நகர்ற விதத்துக்கும் இடைப்பட்ட நம்ம எழுதுற அந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். இது வந்து நம்மளை பாஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சு. ஆன் ஸ்க்ரீன் how to present to the in a dark room sitting audience. கதை எழுதும்போது இமேஜினேஷன் ஒன்று இருக்கும். அந்த இமேஜினேஷனில் நீங்களாக ஒன்று கனவு பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. தட் இஸ் புக்ஸ். ஆன் ஸ்க்ரீன் which will take your attention, when to give it, எப்போ கொடுக்கணும். எவ்ரி ஃபில்ம் ஒரு லைஸ், ஒரு இடத்துல ஒரு பொய் சொல்லியிருக்கோன்னா பின்னால் உண்மையை ரிவீல் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது எல்லாமே கிராமர் ஆஃப் ஃபில்ம் ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கும். இது பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, ஓகே, இது ஆங்கிள் சரியில்லை. ஆங்கிளில் பற்றி என்ன தெரியும்? ஒரு அது நிறைய இருக்குது. படம் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த சிஸ்டம். முந்தியெல்லாம் படம் பார்த்த உடனே அவன் ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், சவுண்டு, பேக்ரவுண்டு அதெல்லாம் சொல்ல மாட்டான். இது நல்ல படங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இப்போது டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனோடனே இவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜை வச்சு ஹோல் இதை ஃபேர்ம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே நம்ம படத்தை பற்றி எது வேணாலும் நீ பேசு, ஐ டோன்ட் மைண்டு. ஒரு நல்ல படம், இப்போ நல்ல படம் ஓடாமல் போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ மெய்யழகன் இஸ் அ வெரி குட் ஃபில்ம். கடைசி விவசாயி அடுத்தது நான் அதுதான் சொன்னேன். கடைசி விவசாயி அதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். 3 பேர் 4 பேர் உட்காந்துட்டு தேட்டரு காலியே இருக்குன்னா அப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு? கிடையாது. ஸோ அது ரிவ்யூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது படம் பார்க்குறவங்களோட ரிவ்யூவர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு படத்துக்கு ஒரு 50,000 பேர் பார்த்தாங்கன்னா படம் ஹிட்டு. ஓகே, இப்போது 1 லட்சம் பேர் ரிவ்யூ கொடுக்குறான். அது என்னத்துக்கு? யூடியூப்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாய்க்கு வந்தபடியே பேசிடுறீங்க. ஓகே, நான் உங்களை சொல்ல. ஓகே சார், ஓகே சார். இல்லை, நான் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சார் கொடுத்தேன். இல்லை, நீங்கள் பாசிட்டிவே கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் 100% பாசிட்டிவ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேச்சு உரிமை இருக்குது. ஆனால் ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சால், ஏன்னா நெகட்டிவ் சொன்னால் தான் எல்லாருக்கும் அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு அட்ராக்ஷன் நெகட்டிவாக இருந்தால் தான் இருக்குது. பாசிட்டிவாக இருந்து நீ நல்லா படின்னா எவனும் கேட்காத.
நீ போய் படிக்காமல் எப்படி பெரிய ஆளணும்னு அதுதான் சினிமா வருது. மீதி டைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், உத்தமன், உத்தம புத்திரன் அப்படின்னு வரும். இப்போ கெட்டவன், கேடு கெட்டவன். கேடு கெட்டவன், கெட்டவனுக்கு கெட்டவன், ரவுடி, வேற என்னமோ சைக்கோ, சைத்தான், இது மாதிரி நீ என்ன நெகட்டிவாக போட்டாலும் அதை தான் முதல்ல பார்க்குறான். இப்போ ரைட்டுக்கு பதிலாக ராங்னு போட்டிருந்தா முதல்ல பார்த்துருப்பான். நல்ல அட்வைஸ் சார், நல்ல அட்வைஸ், நல்ல அட்வைஸ். ஸோ அது மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ நெகட்டிவ் இஸ் மோர் பாப்புலர் தென் அட்டென்ஷன் சீக்கிங் மோர். ஸோ அது நீங்கள் வியாபாரத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க. பல பேருடைய வாழ்க்கை வீணாக போகுது. நல்ல கிரியேஷன்ஸு அதே மாதிரி நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நான் பாருங்கள், நான் தமிழ் என் உயிர் மூச்சு, என்னுடைய ஆவி, என்னுடைய ரத்தம்னு சொல்லலை. ஆனால் டைட்டில் அக்கேனம்னு வச்சுருக்கேன். ஒரு பயிலும் பார்க்கல. நான் பார்த்தேன் சார். நீ பார்த்துருக்க. ஆனால் அக்கேனமோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? அது தெரியாது சார். பார்த்து ரிவ்யூ கொடுத்தேன் சார் நான். ஆனால் அக்கேனமோட அர்த்தம் என்னென்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு ஒரு தமிழ் சொல் இருக்குது, அதுதான் அக்கேனம். இது நான் என்ன பண்ணுறது, நான் அப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி வருவோம். ரைட்டும் இதுக்கும் வேறு நிறைய பேரெல்லாம் இருந்துச்சு. டைரக்டர் ரைட்டுன்னு ஆரம்பத்துலேருந்தே வச்சுருந்தார். ஏன்னா ஈஸியாக போய் சேரும். ஸோ ஈஸியாக போய் சேரும், அதனால் ரைட்டுன்னு வச்சுருக்காரு. தென் நம்ம படம் பேன் இண்டியா ஃபிலிம் இல்லைல்ல. இல்லை நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. நாங்கள் பேன் இண்டியா ஃபிலிமுக்கு அதான் தக் லைஃப்னு வச்சுருக்கோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து டப் பண்ணி கொடுத்தா நம்மளும் பேன் இண்டியா. ரைட். ஆமாம் வர கரெக்டு தானே. இப்போ போலீஸ்க்கான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் போலீஸ் பற்றின பார்வை எப்படி போயிட்டு இருக்கு தெரியும் சொசைட்டியில். நம்மளோட படம் வந்து அந்த பார்வையை மாற்றுற மாதிரியோ அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் பிரச்சனைக்குரிய மாதிரியோ இருக்குமா? அதான் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம், அது நம்ம அங்கே போய் பார்த்து சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு சார். ரமேஷ், உங்களோட பார்வையில் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போலீஸ் மீதான பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, போலீஸை கெட்டதாகவும் நல்லதாகவும் அந்த மாதிரி சித்தரிக்கிற படம். இது ஒரு ஸ்டேஷனில் ஒரு சம்பவம், அதில் எப்படி இருந்து கிளியர் ஆகுதுன்றது தான் மேட்ரு. அதில் பல கேரக்டர்ஸ் வர்றாங்க போகிறாங்க. இது பொதுமக்களை போலீஸு கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை இது சூப்பர் ஹீரோ மாதிரி போலீஸ் போய் ஒரு இது பண்ணலாம், அந்த மாதிரி மேட்டர் இல்லை. இது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு என்னோட மேக்கிங்காக ஒரு சம்பவத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா, போலீஸ்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க அன்னாட என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல போலீஸ் இருந்துச்சுன்னா அவனுக்கு என்னென்ன நிபந்தனை இருக்குது, அதையும் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. இது சொல்லலாம். ஆமாம், இதெல்லாம் ஸ்பாயிலர் இல்லை சார். ஸோ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான், நல்லவன் அப்படிங்கிறதாலே அது இப்போ யாரும் கண்டுக்கிறது இல்லை, கெட்டவன் இருந்தால் தான் கண்டுக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும் நினைக்கிறேன். இந்த படம் அதாவது ரைட் எதற்காக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம், ஏன் பார்க்கணும் அப்போ அந்த டோனில் கேட்கல சார். இது பார்க்குற மூலமாக என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிற கேள்வி. உங்களை என்கேஜ் பண்ணும், அதுதானே படத்தோட முக்கியம். ஓகே, ஒரு நம்ம கருத்து சொல்றது, விழிப்புணர்வு. ஐயோ, இந்த கருத்து ஊசி போடுறதெல்லாம் விட்டுருந்தோம். என்னன்னா கருத்து ஊசி இப்போ கொரோனா மாதிரி ஆயிடுச்சு. ஆளுக்கால கருத்து ஊசி போட்டுட்டு நாங்கள் கடைசியாக ஒரு பாடம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாடம் எங்கள் வாத்தியார், எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீ எங்கள் பொழுதுபோக்கு நல்லபடியாக ஒரு 2 மணி நேரம் நீ கொடுத்த காசுக்கு வர்த்தா இல்லையான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ரமேஷ், உங்களோட பார்த்து இது ஒரு கடின உழைப்பு ஆக்சுவலாக இந்த படம். இப்போது எல்லா படமும் வெற்றி அடையணும்னு தான் எடுக்கிறாங்க. பட் இந்த ரிவ்யூவர்ஸு, பட்ஜெட்டு, பேன் இண்டியா அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு வே போயிட்டு சார் இவ்வளோ நேரம் சொன்னதை சிம்பிள். இந்த படம் வந்து ஒரு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். எப்படின்னா ஒரு பட்ஜெட்டில் ஷார்ப்பாக ஷார்ட் பீரியடில் எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்றது இப்போ உள்ள சினிமாவுக்கே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. 23 டேஸில் படம் முடிச்சிருக்காரு. ஒர்க் பண்ண யாருமே ஓபிடிக்கல, அந்தளவுக்கு டைட்டாக எடுத்து அந்த படத்தை 23 நாள் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்திருக்காங்களா அப்படின்னா அவ்வளோ அன்பிலியபிள். அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருமே ஓபி அடிக்கலன்னா என்னையும் சேர்த்து இல்லை, யாருமே நீங்கள் வர மாட்டீங்க. நீங்கள் பேசுகிற நல்லா ரசிக்கிறாங்க சார். உங்கள் தலைமையில் நாங்கள் யாருமே ஓபிடிக்கல. ஸோ இந்த உழைப்புக்கான ஊதியம் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா எப்படி இல்லாமல் படங்கள் ஓடுது, ஓடாமல் இருக்குது. இந்த படம் கதையும் நல்லா இருக்குது, எல்லாருடைய உழைப்பும் நல்லா இருக்குது.
அவருடைய இயக்குனருடைய அவர் சிரிச்சே நான் பார்த்தது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல. அவருடைய நண்பர் ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்கணுமோ உழைச்சிருக்காங்க. 100% 200% உழைச்சிருக்காரு. நாங்கள் எல்லாம் கூட இருந்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த படம் ஒரு கண்டென்ட்டாக இந்த படம் ஓடணும் அப்படின்ட்டு என்னுடைய ஆசை. உங்க 2 பேரோட காம்போ ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நீங்க முடிச்சோன்னு சொல்லலாம் அப்படின்னு. பயங்கர காம்போவா இருக்கு. ஸோ அக்ஷராவும் உங்களுக்கு டெபியூ ஃபிலிம் வேற. ஸோ உங்களோட பார்க்க என்ன பண்ணலாம்? இட்ஸ் a very nice thriller. அது த்ரில்லருக்கு இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது இட்ஸ் a visual treat. They will be very happy to watch the movie. ஓகே, நீங்க பேசுறப்பே அங்க அதான் நடந்துட்டு இருக்கு. சாரு நீ பார்த்த உடனே சாரு திரும்புறப்பலாம் அண்ணே கை எடுத்துறாரு. அப்படி வைக்கலாமா வேணாமா? சார் உங்களோட பார்வையில் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் எதுக்காக தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இது உள்ளே வந்தோடனே எப்போவுமே வந்து படம் பார்த்து போகும் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறது தான் தேட்டருக்கே வரும். அது இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். உள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு வர்றது கன்ஃபார்மாக அது யாரும் ஏமாத்தாது. படம் சார் சொன்ன மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துலாம் அது நம்ம இப்போ இதுக்கு சொல்கிற டைம் இல்லை. அது சின்ன பட்ஜெட்டுனால அதனால் அதுக்குள்ளே போக விரும்புகிறேன். டெபியூ ஹீரோ நீங்க, உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா எதுக்காக இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற? டெஃபினெட்லி இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர். பார்த்தா நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் யா எல்லாமே இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் நான் அப்படி சொல்லலாம்னா, ஆஸ் யூ செட் இது வந்து எல்லாமே ஒரே செட்டில் நடக்குது. ஸோ இந்த ஒரு கேரக்டரில் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், எப்படி பர்ஸ்பெக்டிவ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். அண்ட் கிரேட் ஃபிலிம், பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்துட்டு ரிவ்யூ போட்டு உங்க எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்புறேன் சார். பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்ட்ட கேள்வி கேட்கல சார் உங்களுக்கு தானே சார் ஃபர்ஸ்டே கேட்டேன். இந்த படம் எதுக்கு கருத்து போட மாட்டேன்னு சொன்னீங்களே. அது இல்லாம எதுக்காக பார்க்கணும்? ஆமா, மூணார் ரமேஷ்காக பார்க்கணும். ஓகே. அப்போ வந்து நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க. ரமேஷ் போட்டுருக்கேங்க. இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு சட்டில் காமெடி ட்ராக் சைடுல இருக்கு. லைக் இட் பி தேர் த்ரூ அவுட் தி ஃபிலிம். அவரோட சீரியஸ்லயே வந்துட்டு ஒரு காமெடி ட்ராக் ஒன்னு ஓடிட்டு இருக்கும் சைடுல. அண்ணனோட வாய்ஸே அப்படிதான். இப்படி இருப்பா திடீர்னு ஒரு மில்லிமீட்டர் தான் டக்குனு கொஞ்சம் ஏத்துனாரு தான் சீரியஸ் டவுன் ஆயிடும். இப்படியா நானும் காத்திருக்கிறேன் ரைட் படத்துக்காக. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரைட்டு லெஃப்ட் அப் டவுன் சொல்லி 4 இடங்கள்ல எனக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லி உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். அடுத்த தடவை ஃபோன் எடுங்க, இன்டர்வியூ எடுத்தோம். தேங்க்ஸ். நீங்க நல்லா பேசுறீங்க.